கடந்த 2 நாட்களாக நான் பார்க்கிறேன், சில உறுப்பினர்கள், நான் முன்னிலையில் அமர்ந்திருக்கின்ற மூத்த உறுப்பினர் நான் குறிப்பிட மாட்டேன், பின்னாலே இருக்கின்றவர்கள் தங்கள் இருப்பை காட்டிக்கொள்வதற்காக இருபுறமும் மேலே ஏறி வந்து எல்லைகளை தாண்டி இருக்கைகளை தாண்டி வந்து தாவி குதிப்பதும் கையை நீட்டிக்கொண்டு ஓடி வருவதும் தகாத வார்த்தைகளாலே காதுகள் கேட்கக்கூடாது, இந்த அவையில் கேட்கக்கூடாத வார்த்தைகளை ஒருவருக்கொருவர் வார்த்தைகளை வீசிக்கொள்வதும் மிகுந்த மன வருத்தத்தை எனக்கு ஏற்படுத்தி, பார்க்கின்ற மக்களும் இதை பற்றி என்ன நினைப்பார்கள் என்ற கவலையும் எனக்கு இருக்கிறது. ஏன்னா நேரடி ஒளிபரப்பு போய்கொண்டே இருக்கிறது. இதில் சாதாரணமாக மிக அமைதியாக இருந்த, நான் பெயர் சொல்ல விரும்பாத ஒரு உறுப்பினர் கூட, இன்றைக்கு பேரறிஞர் அண்ணாவின் பெயரை தாங்கி இருக்கிற அந்த உறுப்பினர் கூட இன்றைக்கு முதல் வார்த்தை அவர் வாயிலிருந்து வந்தது. நான் நினைத்தேன், இவர் கூட இப்படி பேசுவாரா நினைத்தேன். அப்புறம் இந்த பக்கம் பார்த்தால் அதே வார்த்தையில் திருப்பி வார்த்தை வருகிறது. முன்னாலே வராதீர்கள் என்று சொன்ன பிறகு நம்முடைய உறுப்பினர் ஆஸ்டின் அவர்கள் எனக்கு இருக்கை விட்டு எழுந்து வந்து இன்னும் அந்த எல்லையை தாண்டுவாரோ என்ற கவலையில் நான் ஆழ்ந்து கொண்டு அளவுக்கு வருகிறார். நான் எதை சாதிக்கப் போகிறோம், இது எதை நோக்கி இது போய்கொண்டிருக்குது, எண்ணத்தையும் உங்களுக்குள்ளே நீங்கள் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். இது முறை அல்ல. என்னை பொறுத்த வரைக்கும் யாரையும் இந்த அவையை விட்டு இந்த பேரவைத் தலைவர் அனுப்பினார் என்கின்ற அந்த வருத்தத்திற்குரிய செய்கைக்கு நான் ஆட்பட்டு விடக்கூடாதே என்று கவலையில் சொல்கிறேன்.